பொங்கல்னா ஏதோ சும்மா எல்லாரும் ஒண்ணா கூடணும், பொங்கல் பானை வச்சோம், பொங்கலோ பொங்கல் சொன்னோம், சாப்பிட்டோம், சந்தோஷமா லீவு என்ஜாய் பண்ணோம். அது இல்ல. தமிழ் சமூகத்தை பத்தி நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும்ல. அந்த பெருமிதம் பொங்கல் பண்டிகையினுடைய அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கரும்பு இருக்கு இல்லையா? அந்த முழு கரும்ப கடிச்சு சாப்பிடுறவங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஏன்னா நன்றியோடு நம்ம இருந்தால் அதற்கான பலாபலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நன்றியை சொல்லக்கூடிய பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க, புதுகை பாரதி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வராஹி டிவில மறுபடியும் நேயர்களோட பேசவும், உங்களை பார்க்க, எல்லாரையும் பார்க்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு. இனிப்பான பொங்கல், நம்மளோட தமிழர் திருநாள். சோ அந்த பொங்கல் பத்தி தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் முதல்ல எல்லாருக்கும். நன்றி உணர்வு, இந்த நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய கோபப்படுவோம், சந்தோஷப்படுவோம், குதூகலப்படுவோம், பசி வரும், அப்புறம் ஏமாற்றத்துல அழுகை வரும், சிருங்கார ரசம் உண்டு, இதெல்லாம் வேற. ஆனால் மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நன்றி உணர்ச்சி. எந்த பாவம் செஞ்சவங்களுக்கும் உய்வு உண்டு, விமோச்சனம் உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனால் நன்றி மறந்தவர்களுக்கு கிடையாது. இது வள்ளுவர் சொல்ற ஒரு கோபமான குறள். நம்மளுக்கு நிறைய கண்டிச்சு சொல்லுவார் வள்ளுவர். சில இது அப்படியே நம்மள கெஞ்சி சொல்ற மாதிரி சொல்லுவார். அதுல என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு ஒரு கடுமையான சொல்லாடலோடு வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த குறள் இது. அந்த நன்றிக்கு நாம ஒரு பண்டிகை எடுக்கிறோம்னா அது நம்மளுடைய தமிழர் திருநாள் பொங்கல் தான். என்ன நன்றின்னா, நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்றாங்க, நீங்க ஒண்ணுல ஒரு சின்ன விஷயம், நம்ம போயிட்டே இருக்கோம், கையில இருக்கிற ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, நம்ம என்ன குனிந்து எடுக்கவும் முடியும்னாலும் பக்கத்துல இருக்கிறவங்க உடனே அதை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்தக்கு ஒரு நன்றி சொல்றோம். நமக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாம இல்ல, ஆனா ரொம்ப தாகத்துல இருக்கிற இடத்துல ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அது சின்ன உதவி தான் அந்த நேரத்துல. ஆனால் அந்த நேரத்துல அது நமக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அதனாலதான் காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிதுன்னாரு. சின்ன உதவியா இருக்கலாம், அதோடைய விலை குறைவா இருக்கலாம், அந்த நேரத்துக்கு அப்புறம் அது தேவையே படாம போயிருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட்டை நாம எப்பயும் நினைக்கணும்னு சொன்னார் பாருங்க, அதுதான் நன்றி. அந்த நன்றிக்கான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. நமக்கு முதல்ல தேவை ஒரு நம்ம சுவாசம். உலகத்துல மனுஷன் வாழறதுக்கு அதுக்கு இயற்கை காற்று தருது, குடிக்க தண்ணீர் தருது, உணவு தயாரிக்கிறதுக்கு பயிர்களை நாம விளைவிக்கிறோம். அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய மாடுகள், மற்ற விலங்கினங்கள், இதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்றோம். அது நமக்கு நல்லா தெரியும். கிராமத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்களுக்கு நிறைய வயல் பெரிய அளவுல அவங்க விவசாயம் தான் செய்யறவங்க. அவங்க விளைவிச்சு நெல் மூட்டை கொண்டு அடுக்கி இருப்பாங்கல்ல, அப்போ அந்த நெல் மூட்டை மேல கூட ஏறி உக்காந்துக்குவாங்க. சின்ன பசங்களா இருக்கிற போது நெல் மூட்டை கோடோன்ல அடுக்கி இருக்குன்னா அது மேல ஏறி உக்காந்துட்டு பேசுறது, விளையாடுறது அப்படி செய்யறது உண்டு. ஆனால் வயலுக்குள்ள செருப்பு போட்டு இறங்க மாட்டாங்க. ஆமா, உண்மை உண்மை. ஏன் அப்படின்னா அந்த மாதா பூமி மாதா, அந்த பூமி மாதாவுக்கு நாம நன்றி சொல்றோம், இயற்கைக்கு நன்றி சொல்லுகிறோம். சூரிய பகவான் இல்லைன்னா எதுவும் கிடையாது இந்த உலகத்துல. அந்த சூரிய பகவான் மூலமாக நமக்கு வரக்கூடிய மழைக்கு நன்றி சொல்றோம், காற்றுக்கு நன்றி சொல்றோம். அந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒப்பற்ற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. மற்ற சமூகங்களை குறைச்சு சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் நம்ம சமூகம், தமிழ் சமூகத்தை பத்தி நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும்ல. அந்த பெருமிதம் பொங்கல் பண்டிகையினுடைய அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஆர்டிபிஷியலா பொம்மை வச்சு, அட்டையில வச்சு, மேல பஞ்சு வச்சு இப்படியெல்லாம் பொங்கல்னு காமிச்சிட்டு இருக்கிறோம். கோலம் போட மாட்டேன், ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆமா, ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க, வாசம் தான். எது ஒண்ணுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி கரும்பு இருக்கு இல்லையா, அந்த முழு கரும்பை கடிச்சு சாப்பிடுறவங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? அதுக்கு கூட அந்த பல்ல பயன்படுத்தாம அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம ஜூஸ் கொடுத்துடுறோம்,
அல்லது சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்துறது, இது மாதிரி போயிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுக்கறது கூட கிடையாது. ஜூஸ் குடிச்சிடுறோம், சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடிச்சிடுறோம் நம்ம. அப்படி இல்ல. அந்த முழு கரும்பை எடுத்து அதை கடிச்சு சுவைச்சு சாப்பிடுறதுங்கிறது நம்ம பல்லுக்கு உறுதியாக இருக்கும். பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஆடு மாட்டுக்கு நன்றி சொல்றது, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூக நல்லிணக்கம் நமக்குள்ள கிடைக்கும். ஆன்மீக ரீதியா சொல்ல போனா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடியது. சூரிய பகவான் அவருடைய அந்த பயணம் வடக்க நோக்கி போகுதுன்னு சொல்லுவாங்க. அயனம்னா பாதை, அது உத்தரம்னா வடக்கு. வடக்க நோக்கி அவருடைய பாதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதுல என்ன ஒரு இதுன்னா, நம்முடைய ஒரு வருஷ காலத்துல தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு பிரிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆடி மாதத்துல இருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலத்துல நிறைய மழை, புயல், வெள்ளம், இது மாதிரி இயற்கை சீற்றங்கள், குளிரு, இதுல நம்ம எல்லாரும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சீதோஷ்ணம் இருக்கும். தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த தை மாதமே ஒரு பிளசண்டான ஒரு சூழலா இருக்கும். இந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் ஓஞ்சு அப்படியே கொஞ்சம் சூரியனுடைய அந்த வெம்மையும் நமக்கு கொஞ்சம் வரும். அதே நேரத்துல பனியும் இருக்கும். மகா சிவராத்திரி வரைக்கும் பனி விலகாது. கொஞ்சம் எதமான குளிரும் இருக்கும், தேவையான வெயிலும் இருக்கும். இப்ப இந்த தை மாதம்ங்கிறது ஒரு கம்ஃபர்டான பிளசன்ட் சிச்சுவேஷன். முதல்ல நமக்கு இருக்கிற சூழல் ஒரு விதமான அமைதியா நமக்கு ஏத்த மாதிரி இருக்குனாலே முதல்ல மனசு ஒரு புத்துணர்ச்சி ஆயிடும். தை மாதம் வழி பிறக்குது, தை பிறந்தால் வழி பிறக்குதுன்னா அப்பத்தான் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சு கொண்டு போய் நெல்லை வித்து அதுக்கப்புறம் பணம் பெற்று கொண்டு வரப்போது வீடெல்லாம் பொன்னாகுதுங்கிறது நம்ம பெரியவர்கள் பார்த்தது. இதெல்லாம் நமக்கு பழக்கம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தினுடைய அந்த ஆரம்பம்ங்கிறது மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி. நம்ம அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு கார்காலத்துல இருந்த ஒரு சோம்பல், அந்த இதெல்லாம் மாறி நம்முடைய அடுத்த வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலை என்னன்னு மனிதர்களை யோசிக்க வைக்கிறது தை மாசம்தான். தை மாதத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க கோவில் திருவிழாக்கள் வரிசையா வந்துட்டே இருக்கும் அந்த நாள்கள்ல. அது எல்லாமே நம்மள அடுத்தடுத்து புத்துணர்ச்சியா ஆக்கிறதுக்கான விழா தான். நீங்க இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் ஒரு ட்ரிப்பு போறோம், ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன், அலுமினி மீட் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. கேட்டா என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி சோர்வா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ரெஜுமினேட் பண்ணிக்கிறீங்களா, இப்படி எல்லாம் ஆங்கில வார்த்தை நிறைய பயன்படுத்துறோம். நீங்க நம்ம ஆன்மீக மார்க்கத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ரெஜுவினேஷன் தான். எவ்ரி மந்த் நமக்கு ரிலாக்ஸேஷன் தான். அது ரிலாக்ஸேஷன்னா என்ன, அதை இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிறது. தை மாதம்னு சொன்னாலே தை மாசத்துல உள்ள பௌர்ணமி அமாவாசையும் விசேஷம். அது மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி அமாவாசை விசேஷமான நாட்களா தான் போகும். அமாவாசைங்கிறது பெரியவங்களை மூத்தவர்களை நினைக்கிறதுக்கான நாள். பௌர்ணமிங்கிறது கோயில்ல இருக்கிற தெய்வத்தை கொண்டாடுறதுக்கான நாள். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தை அமாவாசையோ அல்லது மற்ற ஆடி அமாவாசையோ எந்த அமாவாசையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள மூதாதையர்களை நம்ம வழிபடுவோம். அப்ப நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் அதுக்கு இந்த படையல் செஞ்சு அது அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. என்ன வீட்டுல மாம மச்சான் உறவினரா இருந்தா கூட கொடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டுல பிறந்த பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் பௌர்ணமியில நம்ம கொண்டாடுற திருவிழா இருக்கு பாத்தீங்கன்னா, அது எல்லாரோடும் சேர்ந்து கொண்டாடுவோம், தெய்வத்தை கொண்டாடுவோம், சமூகத்தோட இணக்கமா இருப்போம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், மாத பிறப்பு ஒன்னொன்னும் நமக்கு விசேஷம் தானாலுமே இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஏன்னா இந்த அயனம், சூரியனுடைய அயனம் மாறுறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது. அடுத்தது விளைச்சலை கொடுத்த அத்தனை உயிருக்கும் நாம நன்றி சொல்றோம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன், வீடு கட்டுற பொழுது நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பூமிக்கு பூஜை பண்ணு. நீங்க உலகத்துல வேற எந்த நாட்டிலயாவது இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. அஸ்திவாரம் எப்ப தோண்டாங்கன்னு தெரியாது, திரும்பி பாக்குறதுக்குள்ள பில்டிங் எழுந்து நிக்கும். இவ்வளவுதான். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுங்கிறது வேற. ஆனால் எப்பயுமே நாம நன்றி சொல்லக்கூடிய ஒரு கிராட்டிடியூட் இருக்கக்கூடிய சமூகமாகத்தான் நம்மளை வளர்த்தாங்க. ஒரு பூமி பூஜை பண்ணி அப்புறம் இந்த வானம் வெட்டுறதுக்கு கூட அந்த மண்ணு கிட்ட நம்ம முதல்ல பர்மிஷன் கேட்கிறோம். நம்ம வீடு இல்ல, கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த மிருத்யுன்னா மண்ணு, அந்த மிருத்யுவை எடுத்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த கோவில் அஸ்திவாரம் பண்றதுக்கு முன்னாடி வீடு கட்டுறது, கோவில் கட்டுறது மட்டும் இல்ல, இப்ப திருமணம் விழா பண்றாங்க இல்லையா, அதுக்கு முகூர்த்த கால்னு ஒண்ணு நடுவாங்கல்ல.
பந்தக்கால் வைக்கிறதுன்னு. பந்தக்கால் நடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்துக்கு மஞ்சள், குங்குமம், பாலு, காசு போட்டு அதுல வந்து நிறைய தானியங்கள் போட்டு அந்த மண்ணுக்குள்ள எத்தனை ஆயிரம் நுண்ணுயிரிகள் இருக்கும். நம்ம ஒரு அடி குழி தான் அதுல தோன்றோம்னாலும் அந்த ஒரு அடி குழிக்குள்ள அதனால பாதிக்கப்படக்கூடிய அந்த உயிரினங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் நம்ம. எங்களால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்தா மன்னிச்சுக்கோங்க, இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு நீங்க எங்களுக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும் ஆத்மா கிடையாது, உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மா உண்டு. எறும்புக்கு உண்டு, கண்ணுக்கே தெரியாத சின்னோண்டு ஒரு சின்ன நுண்ணுயிரியா இருந்தாலும் அதுவும் ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மாவும் நம்மை வாழ்த்தணும். அதை விட முக்கியம், எந்த ஆத்மாவும் நம்மள சபிச்சிடக்கூடாது. அதனாலயே அந்த முகூர்த்த கால் நடுறதுல இருந்து திருக்கோவில் தான் பணி. தெய்வத்துக்கு தான் கோவில் கட்டினாலும் அதுக்கும் பூமி பூஜை செஞ்சிரும். கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை வைக்கிறோம்னா அதுக்கு பூமி பூஜை செஞ்சுதான் நம்ம சம்பிரதாயத்துல ஆரம்பிக்கிறோம். வீடு கட்டுறது எந்த கட்டடமா இருந்தாலும். அப்போ நன்றியோடு நம்ம இருந்தால் அதற்கான பலாபலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நன்றியை சொல்லக்கூடிய பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. சூரியன்ல தொடங்கி தண்ணீரிலிருந்து எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி நமக்கு உதவி பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் இல்லையா, நீங்க வந்து பெரிய தடா அண்டா நிறைய அக்கார அடிசல் செஞ்சு சாப்பிட்டாலும் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. எப்ப சந்தோஷம்? அதுல நெய் ஊற்றும் போதா, அல்லது சர்க்கரையை போடும் பொழுதா, நிறைய கிலோ கணக்குல முந்திரிய கொட்டும் போதா, அதெல்லாம் இல்லை. எப்ப அது சந்தோஷம்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுற போது நமக்கு ஒரு சின்ன தொன்னையில கொஞ்சம் கிடைச்சாலும் அதை விட அமிர்தம் எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்லுவாருல்ல, உலகத்துல நிறைய அறம் பண்ணுவோம். நம்ம வந்து எத்தனையோ கோயில் கட்டுறதுல ஆரம்பிச்சு பெரிய திருப்பணிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், பரிகாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், இருக்கிறதுலயே சிறந்த அறம் என்னன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. பகுத்து உண்ணணும். நமக்கு வந்து ஒண்ணு கிடைச்சதுன்னா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுறது அடிப்படை. பல்லுயிர் ஓம்புதல் வந்ததா பொங்கல் நமக்கு. பல்லுயிர் ஓம்புதல்னா மனிதர்கள் நாம இப்ப பல பேர் மறந்துடுறோம். மனிதன் மட்டும்தான் இங்க இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இந்த பிரபஞ்சம் மனிதன் கடைசியா வந்த உயிரினம். மனுஷனுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் உயிரினங்கள் இங்க காலகாலமா இருக்கு. நம்ம நிறைய இடத்துல போனா சண்டை போடுவாங்கல்ல, இது நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருந்த சேருங்க. ஒரு விழாவுக்கு போறோம், ஒரு மீட்டிங்கோ இல்லது ஒரு வேடிக்கை பாக்குறோம்னா ஒரு நம்ம எழுந்து போயிட்டு வர்றதுக்குள்ள திருப்பி வந்து உட்காடுறாங்கன்னா, நான் இங்கதான் உட்கார்ந்துருந்தேன். இது நாங்க காலகாலமா குடியிருக்கிற இடம், எங்க மூதாதையர்கள் மண்ணு, நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல. அப்போ இந்த பூமியில மனிதன் வந்து கடைசியாதான் பிறந்தான். மற்ற உயிரினங்கள் எத்தனையோ கோடி வருடங்களா இருக்கு. நமக்கு இப்ப ஆற்றல் வந்துருச்சு, ஆண்டவன் யோசிக்கிற திண்மையை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவங்கள எல்லாம் நீங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு தள்ளுற உரிமை மனிதனுக்கு கிடையவே கிடையாது. நிறைய நம்ம இப்ப இயற்கை சீற்றங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு இடத்தினுடைய இயற்கை தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதை ஓரளவுக்குத்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதை ஓரளவுக்கு நம்மளுடைய வசதிக்காக மாற்ற முடியும். மலை பிரதேசங்கள் இருக்குன்னா நம்ம நடந்து போறதுக்கோ அல்லது வண்டியில போறதுக்கோ அவசியமான ஒரு பாதைங்கிறத இயற்கை நமக்கு அனுமதிக்குது. ஆனால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அந்த இயற்கையை மாற்ற நினைச்சோம்னா நம்மளைத்தான் அது மாற்றும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நமக்கு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திட்டே இருக்குது. பொங்கல்னா ஏதோ சும்மா எல்லாரும் ஒன்னா கூடணும், பொங்கல் பானை வச்சோம், பொங்கலோ பொங்கல் சொன்னோம், சாப்பிட்டோம், சந்தோஷமா லீவு என்ஜாய் பண்ணோம், அது இல்லை. அதனுடைய அடிப்படையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் இப்போ. நீங்க அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த கோலம் போடுறத பத்தி. அதை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. தரையில அரிசி மாவு கோலம் போடுறதுங்கிறது அதுல வர்ற ஜீவராசிகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. நீங்க வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை வந்து திருத்தமா வச்சிருக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. சுத்தப்படுத்துறது ஒண்ணு, திருத்தமா வச்சிருக்கிறது அப்படின்னு. சுத்தம்னா சும்மா எல்லா பக்கமும் நம்ம இப்ப ஒட்டடை அடிச்சுட்டு டஸ்டிங் பண்ணிட்டு எடுக்கிறதுங்கிறது இல்ல. எந்த பொருள் எங்க இருக்கலாங்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதை திருத்தமாக பண்றது. பூமி திருத்தி ஒண்ணு சொன்னா அவை பூமியை வந்து திருத்தலாமே தவிர மொத்தமா மாத்த முடியாது. இதுல உள்ள நுட்பம் நமக்கு அதுதான். ஒரு பகுதியில குடியிருக்கோம் அப்படின்னா அந்த வயலை வந்து நிலத்தை பண்படுத்தலாம். ஆனா நம்ம பாழ்படுத்துறோம்.
பாழ்படுத்துறது வேற, பண்படுத்துறது வேற. திருத்தி அந்த இடத்துல சரியா நம்ம இருந்துக்கலாங்கிற அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. அதை தாண்டி போறபோது இயற்கை அதனுடைய கோர முகத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலிகள்னா, இத பூரா நமக்கு ஆண்டுதோறும் நினைவுபடுத்துறதுக்கு பொங்கல் பண்டிகையை உருவாக்கி தந்திருக்காங்க. மற்ற பண்டிகைகள்லாம் 1 நாள் அல்லது 2 நாள் தான். ஆனா பொங்கல் மட்டும் நமக்கு 4 நாளு. ஆமா. போகிலயே ஆரம்பிச்சிருது. பல பேர் இப்பல்லாம் நியூ இயர்லயே பொங்கல் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாங்க எக்ஸ்டெண்ட் லீவ்ன்ற எக்ஸ்டெண்ட் மாரி. பண்ணிடுறது. நான் அதுலருந்தே 15 நாளைக்கு லீவ் போடுறேன்னு சொல்ற ஆள்லாம் உண்டு. அது அந்த மாரி எல்லாம் வேலை கிடைக்கிறவங்க செய்யட்டும். சந்தோஷமா ம். இருக்கட்டும். நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போகியிலேயே ஆரம்பிச்சிருது. போகிங்கிறதே பழையன கழிதலும், புதியன புதியன புகுதலும். புகுதலும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே இங்க வந்து மாற்றம்ன்றது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். ம். நீங்க திருத்தி வாழறதுன்னு சொல்றேன் இல்லையா? நம்ம திருந்துறதுங்கிறது ஒண்ணு. இருக்கிற சுற்றுச்சூழல திருத்துறதுங்கிறது ஒண்ணு. பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், அதை எடுத்து கொண்டு போயி, அத முறைமையாக அதுக்குன்னு ஒரு முறையாக அத அப்புறப்படுத்தணும். சும்மா போகி கொண்டாடுறோங்கிறதுக்காக நெருப்புல அள்ளி எல்லாத்தையும் போட்டு சுற்றுப்புறத்த மாசுபடுத்துறது இல்லை. அதனுடைய அடிப்படைங்கிறது. பழசா இருக்கிற வீட்ட பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். உடல பராமரிக்கிற மாரி வீட்ட பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு திருநாள். அப்படி செஞ்சு வச்சாங்க. அகத்தியம். அகத்தூய்மை. அதனால தான் அந்த நெருப்புல கொண்டு போய் போடுறது அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது. போகி முடிஞ்சுதான் அப்புறம் வந்து நமக்கு பொங்கல் அன்னைக்கு எஸ். நம்ம கொண்டாடுறோம். பிறகு மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். காணும் பொங்கல். அதெல்லாம் எந்த பாரம்பரியத்திலயும் உலகத்துல இருக்கிற மாரி எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு நம்ம கெட் டுகெதர், மீட்டிங் அப்படின்லாம் போடுறது. இங்க பாருங்க நம்ம ஊரு, நாடு, சமூகம், சொந்தக்காரங்க, அங்காளி, பங்காளிலாம் சொல்லுவாங்கல்ல. எல்லாரையும் சேர்ந்து அன்னைக்கு போய் அவங்க வீட்ல பார்க்கறதும், நம்ம அவங்களோட ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பிடுறது. சாப்பிடுறதும், எவ்ளோ சந்தோஷமான விஷயம் அது. அருமை, அருமை. நீங்க ஒரு ஒரு வருஷமும் அத நெனச்சு நெனச்சு இப்ப நமக்கு இருக்கிற வாழ்க்கையினுடைய சொத்து என்ன தெரியுமா? சந்தோஷமான நினைவுகள் தான். உண்மை. அந்த நினைவுகளே நம்மள வந்து கொண்டு போகும்பாங்கல்ல. இப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டாலும், சிறு வயதுல நம்ம அப்படி வீடெல்லாம் போயி, உறவுக்காரங்கள பார்த்து மகிழ்ந்து, அந்த கொண்டாடின மகிழ்ச்சி வந்து நம்மள 100 வருஷத்துக்கு வாழ வைக்கும். அப்போ சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுறதுக்கும் இனிமையை தரக்கூடிய பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப அழகாக தெளிவான விளக்கம் குடுத்ததுக்கு நன்றி மேம். நன்றி.